மன்னாரில் கனிம அகழ்வை தடுக்க கோரி உயர் நீதிமன்றில் சீன ஜனாதிபதியுடன் பிரதமர் ஹரினி அமரசூரிய இன்று சந்திப்பு. இடமாற்றம் வழங்க கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டம். சிஐடிக்கு நெருக்கடி கொடுக்கும் 500 அரசின் அமைச்சர்கள். மன்னார் தீவில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் அகழ்வு செய்யப்படுவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை பரிசீலனை செய்வதற்காக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 10 அழைக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுற்றுச்சூழல் நீதி மையம் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியாகும் மார்க்கஸ் உள்ளிட்ட குழுவினரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு இன்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மசூரசேன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. அதன்போது குறித்த மனுவை உறுதிப்படுத்துவதற்காக பிப்ரவரி 10 அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது. மனுவில் பிரதிவாதிகளாக புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம், அதன் பணிப்பாளர் நாயகம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், மன்னார் பிரதேச செயலாளர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். மன்னார் தீவை அண்டிய பகுதிகளில் கனிம அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் இலங்கைக்கு தனித்துவமான உயர் மதிப்பு கொண்ட கனிம வளங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டும் மனுதாரர்கள் உரிய டெண்டர் அழைப்பு இன்றி அந்த கனிம அகழ்வுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது எனவும் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமது உள்ளூர் முகவர்கள் மூலம் கனிம அகழ்வு செய்து உரிய மதிப்பு கூட்டலின்றி அந்த கனிம வகைகளை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த கனிம அகழ்வுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவற்றை செல்லாதவை என அறிவிக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளனர். அந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பகுதியில் சுற்றுச்சூழல் மதிப்பீடு செய்யுமாறு மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கும் புதிய உரிமங்கள் வழங்குவதை தடுக்கும் உத்தரவை புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகத்துக்கும் உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுவில் மேலும் கூறப்பட்டுள்ளது. சீனாவுக்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ஹரினி அமரசூரிய இன்று அந்த நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடனும் நாளை அவரது பிரதமர் லீ கியாங்குடனும் இருதரப்பு சந்திப்பை நடாத்த உள்ளார். சீனாவில் நடைபெறும் 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பெண்கள் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரினி அமரசூரிய நேற்று சீனாவை சென்றடைந்தார். பிரதமரை சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் திருமதி ஹவோ ஷூமின் வரவேற்றார். இந்த விஜயத்தின் முதல் நாளில் பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டார். முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க சீனாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது சினோபெக்கின் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் உட்பட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் இன்று காலை ஈடுபட்டனர். வெளி மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டனர். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்காக 3 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் மாவட்ட அரசு அதிபரை சந்தித்து கலந்துரையாடியதோடு மகையர் ஒன்றையும் கையளித்தனர். அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடளித்து வருவதாக குறித்த பிரிவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு வருவதால் குறித்த முறைப்பாடுகளை விசாரிப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவதூறு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனினும் இந்த முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை
வழக்கை விசாரிப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றவியல் அவதூறு சட்டம் நாட்டில் இன்னும் செயல்படுத்தப்படாமையால் சந்தேக நபர்களை விசாரணைக்கு அழைப்பது கூட ஒரு சிக்கலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குற்றப்புலனாய்வு பிரிவில் அதிக எண்ணிக்கையிலான விசாரணைகள் நடத்தப்படுகின்ற போது அவற்றுக்கான விசாரணை அதிகாரிகள் குறைவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த விசாரணைகளுக்கு அதிகாரிகளை நியமிப்பது சிக்கலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வரையில் சுமார் 10 அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோங்கிலாறு வடக்கு பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவரே 108 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தனது வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள குறித்த நபரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது விற்பனைக்காக வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர் இதற்கு முன்னரும் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு போலீசாரின் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். இணைய மோசடி தொடர்பாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய வெளிநாடுகளில் பங்குகளில் முதலீடு செய்வதற்காக பெரிய தொகைகளை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கிய இணைய மோசடி தொடர்பான முறைப்பாடுகளை அதிகளவில் பதிவாகியுள்ளன. இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருக தாமனுபுல இதனை தெரிவித்துள்ளார். இந்த இணைய மோசடிகளின் ஊடாக 10 லட்சம் முதல் 3 கோடி வரையிலான பணம் இழக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அதிக அவதானம் செலுத்துவதுடன் ஏதேனும் வகையில் முதலீடுகள் குறித்த தகவல் கிடைத்தால் அதன் உண்மை தகவலை ஆராயுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. இதனை தாண்டி வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்வதாக கூறி ஏதேனும் அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் வந்தால் அதனை ஆராயுமாறும் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருக தாமனுபுல வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எந்த காரணம் கொண்டும் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி தகவல்கள் உள்ளிட்ட எதனையும் யாருக்கும் வழங்க வேண்டாம் என்றும் இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருக தாமனுபுல தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் இது தொடர்பாக பல வழக்குகள் நடந்து வருகின்றன. இடையிடையே தமிழக அரசு அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தையும் அமைத்தது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஐ ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் குழு அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விசாரணை குழுவில் 2 IPS அதிகாரிகளை இடம்பெற செய்யுமாறும் மேலும் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது